இலங்கை முழுக்க சோகமான செய்திகளை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான சீரற்ற காலநிலை காரணமாக மண் சரிவு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் மத்திய மலைப்பகுதியில் தான் இந்த மண் சரிவு ஏற்படுகிறது. இதனால் பல வீடுகள் நிலத்துக்குள் புதையுண்டு போகிறது. இந்த தொடர்ச்சியான கனமழை இதனால் ஏற்படுற நிலச்சரிவினால் இன்றைக்கு நிறைய இடங்கள் நிலத்துக்கு கீழே போயிருக்கிறது. குறிப்பாக மிக மிக அபாயமிக்க பிரதேசங்களாக மத்திய மலைநாட்டு பகுதியில் கண்டி, மல்லபப்பிட்டிகை, கெட்டுவான, குருநாகல், மாவத்தகம, கொத்மலை இந்த பிரதேசங்கள் உள்ளிட்ட பகுதிகள் நிலச்சரிவுகள் அதிகம் இடம்பெற்ற பகுதிகளாக பதிவாகியிருக்கு. அங்கே இருக்கின்ற களத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய தகவலின்படி இந்த நிலச்சரிவில் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்கள தேடுற பணியில், மீட்பு பணிகள், அவங்கள மீட்கிற பணியில் நிறைய பேர் ஈடுபட்டுருக்கிறாங்க. குறிப்பாக போலீஸார், பேரிடர் மையத்தை சேர்ந்தவங்க, இராணுவத்தினர், விமானப்படையினர் இந்த நிலத்துக்குள்ள புதைகின்றவர்களை மீட்கின்ற பணியிலையும் காணாமல் போனவர்களை தேடுற பணியிலையும் ஈடுபட்டுருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், காலநிலை, வானிலை மிக மோசமாக இருக்கிறது. அந்த சவாலான இந்த நேரத்தில் கூட தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது மக்களை காப்பாற்றணும், இறந்து போனவங்களை மீட்கணும், நிலச்சரிவில் புதையுண்டு போனவர்களை தேடி எடுக்கணும், அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து இவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். மிக கவனமாக இருங்கள். புதினம் பார்க்க போகாதீர்கள். மண் சரிவு ஏற்படுற இடங்கள், வெள்ளம் அபாயமிக்க அந்த பிரதேசங்களை நீங்கள் புதினம் பார்க்க போகாதீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் போகிற நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் நிற்கின்ற பாலங்கள் உடைந்து விழலாம், நிலம் கீழே போகலாம், திடீரென மண் சரிவு ஏற்பட்டு அதற்குள்ளே நீங்கள் புதை உண்டு போகலாம். எனவே உங்களது பெருமதியான உயிர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி, அவர்கள் சொல்கிறபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு நீங்கள் போனால் மாத்திரம்தான் உங்களது உயிர்களையும் உங்களது குடும்பத்தினுடைய உயிர்களையும் நீங்கள் பாதுகாத்து காப்பாற்றிக் கொள்ளலாம். உடைமைகள் போனால் நாங்கள் எப்படியாவது நாங்கள் அதை வாங்கி கொள்ளலாம், ஆனால் உயிர்கள் போனால் மீண்டு வராது அப்படிங்கிற நீங்கள் கட்டாயம் கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய உயிரிழப்புகள், நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மிக கவனமாக இருங்கள்.